இந்த பூங்கா கடந்த சில வருடங்களாகவே பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் இருந்தது. நம்முடைய நலச்சங்கமும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளை கணித்து மனு கொடுத்து கொண்டே வந்தோம். விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில் வருகிற அதே முறையில் சற்றும் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தோம். இதோ பார்க் ஒர்க் சாங்ஷன் ஆகிவிட்டது, டெண்டர் வந்துவிட்டது என்று நமக்கு தெரிய வரும். ஆனால் சோதனையாக கிட்டத்தட்ட 32 பார்க் ஒர்க் சாங்ஷன் ஆன நிலையில் நம்முடைய பார்க் வேலை மட்டும் ஹோல்ட் செய்யப்பட்டுவிட்டது, மிஸ் ஆகிவிட்டது. நானும் திருமதி சிவரஞ்சனியும் வாக்கிங் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய நலச்சங்க உறுப்பினர்கள் பார்க்கும் போதெல்லாம், என்ன மேடம் பார்க் ஒர்க் சாங்ஷன் ஆகிவிட்டது என்று சொன்னீர்களே, எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்று கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டோம். இறுதியாக நமது 67வது வார்டு மன்ற உறுப்பினர் திரு நடராஜன் சார் அவர்கள் இதற்கு பிரத்யேகமான கவனம் கொடுத்து டெப்டி மேயர் மற்றும் மேயர் அவர்களிடம் எங்களை நேரில் அழைத்து சென்று நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து அதிகாரிகளிடம் ஃபாலோ செய்து கொடுத்தார். டெப்டி மேயர் மற்றும் மேயர் அவர்கள் எங்குடன் வந்து கமிஷனரை மீட் பண்ணி உடனடியாக சாங்ஷன் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். இன்று இந்த பூங்காவை பெரியவர்களும் குழந்தைகளும் முக்கியமாக பெண்களும் இந்த உடற்பயிற்சி கூடத்தை பயன்படுத்தி வருவதை பார்க்க மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் நம்முடைய அசோசியேஷன் ஹாலிற்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி வேண்டும் என்று கேட்டவுடன் அதை ஓராண்டிற்கு முன்பே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கையும் செய்து கொடுத்தார் திரு நடராஜன் அவர்கள். இப்பொழுது ஃபால் சீலிங் மற்றும் பெயிண்டிங் ஒர்க்கும் செய்து கொடுத்துள்ளார். இதனால் சுமார் 35 பெண்கள் மற்றும் 30 குழந்தைகள் தினமும் யோகா காலை மற்றும் மாலை வேளைகளில் செய்து பயனடைந்து வருகிறார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று ஒரு நூலகம் நமது மாண்புமிகு துணை மேயர் அவர்கள் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முத்தாய்ப்பாக நம்முடைய அசோசியேஷனின் மிக மிக நீண்ட வருட கோரிக்கையான பேருந்து நிறுத்தம் அண்ணா நகரில் நிறுவப்பட்டு திரு மாண்புமிகு திரு நடராஜன் அவர்களின் முயற்சியால் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. நமது நலச்சங்கர் எல்லாரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கரகோஷம் கொடுக்கணும். நம்ம டெப்டி மேயருக்கும் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நான் ரொம்ப எளிமையாக வார்த்தைகளில் சொல்லிட்டேன். ஆனால் ரொம்ப எளிமையாக ஒரு சென்டென்ஸில் சொல்லிட்டேன், இல்லைன்னா 2 சென்டென்ஸில் சொல்லிட்டேன். இதுக்காக அவ்வளோ பர்சனல் கேர் எடுத்து டெப்டி மேயர் அவர்களை அவருடைய ரூமுக்கே வரவழைச்சு அதிகாரிகளை வரவழைச்சு பர்சனல் இன்டென்ஷன் கொடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு மிக்க நன்றி. இந்த நகர்வாழ் மக்கள் உங்கள் 2 பேருக்கும் மிகுந்த கடமைப்பட்டுள்ளோம். மிக்க நன்றி. இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக மகளிர் தினத்தை முன்னிட்டு
கொண்டிருக்கின்ற இந்த இனிய வேளையிலே நமது ஈஸ்டர்ன் வெல்ஃபேர் அசோசியேஷனோடு சேர்ந்து நாங்களும் இங்கே உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற இந்த சங்கத்தின் தலைவர் நம் நெஞ்சம் நிறைந்த மதிப்பிற்குரிய திருமதி சந்திரா ரவிசங்கர் அவர்களே, துணைத் தலைவர் அன்புக்குரிய நண்பர் ஜெயக்குமார் அவர்களே, துணைத் தலைவர் அன்பு திரு ஆர் சங்கர்லால் அவர்களே, செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி எம் சிவரஞ்சனி பாலாஜி அவர்களே, இணைச் செயலாளர் என்ஜே மார்டின் அவர்களே, இணைச் செயலாளர் நமச்சிவாயம் அவர்களே, பொருளாளர் பார்த்தசாரதி அவர்களே மற்றும் நம்மையெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது பெருமை சேர்த்திருக்கின்ற மனிதநேயர், மிகச்சிறந்த கல்வியாளர், எங்கள் நெஞ்சம் நிறைந்த எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற தாம்பரத்தின் மாண்புமிகு துணை மேயர், எங்கள் என்றும் எங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற எங்கள் இயக்கத்தை சேர்ந்த அன்பு சகோதரி பாரதி மற்றும் பல்வேறு நகரநல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, குறிப்பாக நந்தகுமார் சார் மற்றும் நமது அன்புக்குரிய ஆனந்த் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சாதனை மங்கையர்களாக தேர்வு செய்திருக்கின்ற என் அன்புக்குரிய தங்கை எஸ் ரமாதேவி அவர்களே மற்றும் மதிப்புக்குரிய சாந்தி ரமேஷ் அவர்களே, நிறுவனர் விருக்ஷா சிற்பப்பள்ளி சுதர்சன் நகர் மாடம்பாக்கம் சாந்தினிகேதன் காலனி அவர்கள், சாந்தினிகேதன் பகுதியை சேர்ந்தவர் அவர்களே மற்றும் எங்கள் அன்பு சகோதரி திருமதி லாவண்யா ரவிக்குமார் அவர்களே, நிறுவனர் ரெயின்போ உமன்ஸ் அசோசியேஷன் மாருதி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள், திருமதி மீனுதாஸ் டிஇ லோகோ பைலட் குட்ஸ் தாம்பரம் சதன் ரயில்வேஸ் அவர்களே மற்றும் மதிப்பிற்குரிய திருமதி நிவேதா முரளிதரன் பிடெக் அவர்களே மற்றும் எங்கள் அன்புக்குரிய செல்வி ஆர் ஸ்வேதா பிபிஏ சிஏ இன்டர் அவர்கள், மதிப்பிற்குரிய திரு ராஜகோபால் சார் அவர்களின் அன்பு புதல்வி அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அவார்டு வாங்கியிருக்கின்ற எங்கள் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதரி தேன்மொழி அவர்களின் அன்பு மகள் திரு ஜெயஸ்ரீ டிஜிடி அவர்களே மற்றும் இந்த பெருந்திரளாக வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இப்பகுதி வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய நண்பர்களே மற்றும் மதிப்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நமது மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் விளையாட்டு மாதிரி கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை நமது மதிப்பிற்குரிய சந்திரா ரவிசங்கர் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று கூறினோம். அவரும் மிக அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை முதல் ஆண்டில் தொடங்கி அந்த நிகழ்ச்சிக்கு நமது மாண்புமிகு மேயர் அவர்களும் நமது மனிதநேயர் ஐயா அண்ணன் அவர்களும் வருகை தந்தார்கள். வருகை தந்ததோடு மட்டுமல்லாமல் அண்ணன் அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு நூலகத்தை மிகச் சிறப்பாக திறந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் எங்களுக்கு, அதாவது நம்ம சந்திரா ரவிசங்கர் மேடம் சொன்னதை போல நாங்கள் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இப்போ நாங்களாம் இன்னைக்கு ஒரு நானும் ரமாதேவியும் உங்களிடத்தே ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக ஒரு பெருமையான நகர்ப்புறமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முக்கியமாக எங்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற இந்த மாவட்டத்தின் அமைச்சர் எங்கள் அன்புக்குரிய அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும் நமது மதிப்பிற்குரிய நமது துணை மேயர் அண்ணன் கோ காமராஜ் அவர்களும் என்றால் அது மிகையாகாது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நேரத்தின் அருமை கருதி நமது இங்கு பாராட்டப்பட வேண்டியவர்கள் பார்த்தீங்கன்னா திருமதி சந்திரா ரவிசங்கர், சிவரஞ்சனி அவர்களோடு சேர்ந்த ரவிசங்கர் சார் அவர்களுக்கும் திரு பாலாஜி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா அவங்க 2 பேரும் ரவிசங்கர் சாரும் பாலாஜி சாரும் இந்த அளவு அவங்களை ஃப்ரீயாக விடுறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு நல்ல பணிகள் செய்ய முடிகிறது. பாலாஜி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் வந்திருந்தாருன்னா அவரை பற்றி தெரியும், வந்திருக்காரு. மிக ஒரு அற்புதமான நபர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெருமை சேர்த்திருக்கின்ற எங்கள் இயக்கம் சேர்ந்த அண்ணன் பொன்பாண்டியன் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நகர்நலத்தை சேர்ந்த எல்லாரும் அன்புக்குரிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எப்போதும் உங்களில் ஒருவனாக உங்களோடு பணியாற்றுவேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். சிம்பிளா முடிக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில 2 பெண்மணி சேர்ந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடியும்னா முடியாது. பெண்ணோட முன்னேற்றம் தான் இன்னைக்கு நம்ம உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கான முக்கியமான காரணம். சார் சொன்ன அதே வார்த்தையை கண்டினியூ பண்றேன்.
இங்க உமன் நிக்க நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது உமனை மட்டும் இல்ல, அதை வெளியில கொண்டு வர மென்னையும் சேர்த்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மென்னுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இங்க நான் நிக்கிறனால கண்டிப்பா என்னோட ஃபேமிலியில இருக்க மென், அண்ணன், அப்பா, புருஷன் எல்லாரும் சேர்ந்தனால மட்டும் தான் இங்க நிக்கிறோம். அண்ட் ஃபார் மென், ஃபார் உமன் அவுட் தேர். ஸோ நம்ம பிரெக்னன்சிக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பிரேக் வரும், அப்பதான் ஒரு டவுன்ஃபாலே வரும். என்னடா பண்ணலாம், குழந்தை பிறந்துச்சு, ஒரு டிப்ரெஷன்லாம் சொல்றாங்கல்ல, அது அடுத்த லெவல்ல போனா நம்ம தான் மீண்டு வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்ப் கேளுங்க ஃபேமிலி கிட்ட, கூச்சமே படாதீங்க, வெக்கமே படக்கூடாது. ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஹெல்ப் கேட்க ஆரம்பிங்க. வீட்டுல ஹெல்ப் கேட்டு நம்மளோட டேலண்ட்டை கன்வெர்ட் பண்ணுங்க. முன்னாடி படிக்கல பெண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிச்சுட்டு அந்த சர்டிபிகேட் பீரோல ஓரமா தூங்கிட்டு இருக்கு, அதை தூங்க வைக்காதீங்க, அதை தட்டி எழுப்புங்க. இப்ப கோவிடுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு, இல்ல பிசினஸ் ஆண்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஈஸ்டர்ன் வெல்ஃபேர் அசோசியேஷன் நடத்தி கலந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் நானும் இருவரும் ஒன்றாக தான் வருவதாக புறப்பட்டார் என்று கேட்டவுடன், அப்பா நீங்கள் சென்று வாருங்கள், வருடந்தோறும் நாம் தான் இருவரும் சென்று அந்த நிகழ்ச்சியை, மகளிர் தின விழா நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த தடவை என்னையும் சேர்த்து நீங்களும் இருவரும் இருப்பது போல் நினைத்து இந்த விழாவை நடத்திவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவருடைய விளைவுதான் இந்த மேடையில் வந்து நிற்கின்றேன். வேலை செஞ்சுன்னு இருக்காரு. ஏன்னா மகளிருக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த விழா நடைபெறுகின்ற இந்த நன்னாளில் உங்களை எல்லாம் கண்டு மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருக்கக்கூடிய மகளிர்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவான எண்ணிக்கையில் ஆண் மகன்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய சிவரன் நிவேதிதா அற்புதமாக பேசினார்கள். ஒரு பெண்மணிக்குள்ள முயற்சியை எடுத்து கூறினார்கள். எப்படி படிக்கும்போது 10,000 ரூபாய் பெற்றேன், அந்த 10,000 ரூபாய் இந்த அசோசியேஷன் தான் கொடுத்தது. நன்றி உணர்வோடு நன்றி மறக்காமல் அதை நினைவுபடுத்துகிற சில பேர் வாங்குற பரிசு மறுத்துருவாங்க. அதெல்லாம் இல்லாம அந்த நன்றி உணர்வோடு இங்க கூறி, அதே போல வருகின்ற மகளிர் தின விழாவில் அற்புதமா நீங்கள் எல்லோரும் சிறு சிறு தொழில்கள் செய்து அந்த தொழில் மூலமாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த கருத்துரையும் அற்புதமாக எடுத்து கூறியிருக்கின்றார். அந்த திருமகளுக்கு என்னுடைய மனதார மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடராஜனுக்கு பக்கபலமாக பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய துணைவியார் இருந்தாலும் அவருக்கு அருகாமையில் அவருடைய சகோதரி மாமல்லத்தினுடைய உறுப்பினர் ரமாதேவி அமர்ந்திருக்கின்றார். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி பக்கத்தில் மகளிர் தின விழா, அந்த விழாவுக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த விழாவுக்கு போயிட்டு காலையிலிருந்து மகளிர் தின விழாவுக்கு தான் போறேன். மகளிர் தின விழா முடிச்சு அடுத்த மகளிர் தினம் போயிட்டு அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நடராஜன் மட்டும் எனக்கு மட்டும் நீ லாஸ்ட்ல வாழ. ஏன்னா ஈஸ்டர்ன் அந்த அசோசியேஷன் நலச்சங்கம் நடத்துகின்ற இந்த விழாவில் நீங்கள் நீண்ட நேரம் அமர்ந்திருக்க வேண்டும், ஆகையால் கால தாமதமாக கூட வாங்க. சரி, வரும்போதே அங்கே ஒரு மகளிர் திருவிழா பார்க்கல, அந்த பார்க்கில் வச்சு கேட்கலாம் வெட்டி கொண்டாடணும். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க. நம்ம போகலாம், டைம் ஆயிடுச்சு, அங்கே எல்லாரும் காத்து இருப்பாங்க. நான் வேற திருச்சிக்கு போகணும், மாநாடு இருக்குது, நான் உடனே போகணும்பான்னு சொன்னேன். அல்ல நான் கொஞ்சம் வீட்டுக்கு போட்டு போகலான்னு நினைக்கிறேன், வாங்கல என்ன எப்ப நான் ஒரு மேயர் சொல்றேன், நீ என்னப்பா இப்படி? நீங்கள் தாம்பரம் மாநகராட்சிக்குத்தான் மேயர், என் வீட்டிலே என்னுடைய மனைவி தான் எனக்கு மேயர், அவர்களை அழைத்து கொண்டுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும். அப்படிப்பட்ட பிறந்த உள்ளம், உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் உள்ளத்தில் பெரியவராக இருந்து அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்து என்னுடைய அருமை நண்பன் உடன்புறவா சகோதரனாகத்தான் என்று பார்த்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூப்பிடுவார், வந்துடுவேன். அவர் கூப்பிட்டு வரலன்னு நான் ஒழிஞ்சேன். அதே போல அவருடைய போன் வந்தாலுமே தில்லையம்பலத்தில் நடராஜர் எப்படி ஆடுவாரோ தெரியாது, என் கையெல்லாம் ஆடும். ஏன்னா இந்த பகுதியில், எங்களுடைய பகுதியில், நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் காவா எடுக்கல, பவுடர் அடிக்கல, புகை போடல, அந்த பில்டிங் கட்டல, இந்த பில்டிங் கட்டல, இதேதான் சொல்லுவார். என்னைக்காவது அவருடைய சொந்த வேலைக்கு போன் செய்ததே கிடையாது. அப்பேற்பட்ட உன்னதமான நண்பர், என்னுடைய அருமை நண்பர் நடராஜன் அவர்களையும் இந்த நேரத்தில் வழங்கி, எப்பேற்பட்ட நிகழ்ச்சி இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறது சர்வசாதாரணமா நினைக்கிறீங்க. மேடையில் குழந்தைகள் வரவேற்பு நடத்துறது எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் ஒரு நடனம்
அம்மையாருடைய மகள் நடந்தது. நான் அரசு நர்த்தகி சொல்லுமிகு நடனத்துக்கு வந்து பார்த்துருக்கேன். இப்பொழுது கூட ஒரு நடனத்தில் இப்போ வித்வானாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் அவருடைய நடனத்தை நான் அடிக்கடி கண்டு ரசிக்கக்கூடிய அதையெல்லாம் மிஞ்சும் வகையில் இந்த மேடையில் பரதநாட்டியத்தை ஆடிய உங்களுடைய மகளை மனதார மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறி வாழ்த்துகின்றேன். அவருக்கு இந்த மேடை உகந்ததாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த நிவேதிதா சொன்னாங்களே, நான் முதல்ல வந்து 10,000 ரூபாய் வாங்கினேன். அந்த 10,000 ரூபாய் தான் அதை வச்சு நான் முதலீடு செய்யணும்னு சொல்லல. நான் படித்தேன், வளர்ந்தேன். ஒரு நிறுவனத்தில் நான் கையேந்துவதை விட நான் மற்றவருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தார். மன உறுதி. அதே போலதான் அந்த குழந்தைக்கு சொல்றேன், இந்த மேடையில் நீங்கள் நடனமாடி இருக்கின்றீர்கள். வருங்காலத்தில் அரசாங்க மேடையிலே நீங்கள் அந்த பரதநாட்டியத்தை ஆடி அரசு நர்த்தகியாக வருவதற்கும் நான் வாழ்த்துகின்றேன். உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். இந்த மேடையிலே அரசியல் பேசக்கூடாது. இது பொதுநல சங்கம். இந்த பொதுநல சங்கத்தில் நம்ம அரசியல் பேசவே கூடாது. மகளிருக்காக உழைத்திட்ட மாபெரும் தலைவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் தமிழகத்திலே டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முதலாக சரி பங்கு சொத்திலே இருப்பது மகளிருக்கு கொடுக்க வேண்டும் என்று நிறைய அரசாணையை உறுதி செய்துள்ளார் டாக்டர் கலைஞர். அவருக்கு அடுத்தபடியாக வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பாருங்கள். இந்த அரசியல் இல்லை, அரசியலுக்காக நான் சொல்லல, மகளிருக்காக எவ்வளவு பணிகள் செய்திருக்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும். எத்தனையோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பலனடைந்து அவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும், முன்னேறி பல தொழில்கள் செய்து தமிழகத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர். அப்பேற்பட்ட முதல்வருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் பயன்பெற்று இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மகளிருக்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான முதலமைச்சர் தமிழகத்தை தவிர இந்திய திருநாட்டில் வேறு எங்குமே கிடையாது. மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் கூறி காலையிலே அவர் மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாம் கூறியிருக்கின்றார். அவர் கூறிய பிறகு இந்த அடியன் கூறுவது தவறாக இருக்கும். அவருடன் சேர்ந்து நானும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை நீங்கள் வாழ்ந்து தொழில் செய்ய வேண்டும், நாடு சிறக்க வேண்டும், நாடு நலம் பெற வேண்டும், என்றைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விட்டு கொடுக்காம வந்திருந்து நம்மளுடைய அசோசியேஷன் சொன்னாலே பாத்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவாரு. அவருடைய உதவியாளர் இருக்காரு. எல்லாருமே ஒரு ஃபோன் எடுத்து என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு தனிப்படியான நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய அசோசியேஷனுக்கான ஒரு இந்த என்னென்ன தேவைகளோ அதை குறிப்பறிஞ்சு நடராஜன் சார் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கார். மிக்க நன்றி சார். நீங்கள் எங்களோட அசோசியேஷனுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் அந்த விஷயத்த பேசலாமா வேண்டாமா நினச்சேன். ஐ திங்க் நாளைக்கு எதுவும் மாநாடு இருக்குது போல இருக்குது திருச்சியில். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். சார் சொன்னார், மேடம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நாங்கள் திருச்சிக்கு போகணும், இன்றைக்கி நான் மத்தியானமாக கிளம்பி போகலான்னாரு. அப்படியே எனக்கு மனசே டவுன் ஆகிடுச்சு. என்னடா அது இவ்வளோ ஏற்பாடு பண்ணி குழந்தைங்களாம் இவ்வளோ ஆசையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களேன்னு. ஆனால் கடைசியில் நேற்றுக்கு சொன்னார், மேடம் அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரியோ இல்லைன்னா நாளைக்கு காலம்பரையோ கிளம்பி போய் எங்களோட ப்ரோக்ராமை உங்களுடைய நலச்சங்கத்திற்காக அதை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னார். மனமார்ந்த நன்றி சார், மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த மேடை உங்களுக்கான மேடை, எங்களை நீங்கள் கௌரவப்படுத்திருக்கீங்க. சார்கிட்ட கூட சொன்னோம் இந்த வாட்டி அசோசியேஷனில் வச்சுக்கலாமா. ஆனால் இந்த ஒரு பார்க்கை ரெனோவேஷன் பண்ணதுக்கும் அந்த அசோசியேஷனை இவ்வளோ மாடர்னாக மாற்றி கொடுக்கறதுக்கும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்கீங்க, எவ்வளோ பர்சனலாக உங்களோட கேர் எடுத்து பண்ணியிருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். அதற்காக தான் உங்களை கௌரவிக்கணுங்கிற ஒரே ஆசை தான் எங்களுக்கு. அதற்கான வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க
மேக்சிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணதுக்காக நம்மளுடைய சிவரஞ்சனி பாலாஜி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஈஸ்டர்ன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய நிரந்தர சாதனை மங்கை அவார்டு இது வந்து அப்படிதான் எடுத்துக்கணும். நம்முடைய சிவரஞ்சனி பாலாஜி அவர்களுக்கு மிகுந்த ஆரவாரமான கைத்தட்டல் வேணும். அவங்கதான் நம்மளுடைய ஈஸ்டர்ன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய நிரந்தர சாதனை மங்கை. வாழ்த்துக்கள் ரஞ்சினி. ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ அந்த டைம்ல எனக்கு கால் பண்ணி யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட். நான் அசென்ஜர்ல டீம் லீடரா ஒர்க் பண்றேன். அசென்ஜர்ல பெருங்கலத்தூர்ல. ஸோ நான் என்ன கேட்டாங்க, நான் சொன்னேன் ஓகே உங்களுக்கு என்னவோ அதை கூட்டிட்டு போய் அவனை பண்ணுங்க. பட் ஷி வாஸ் ட்ரைட் இஸ் வெரி வெல். பட் நாங்கள் எதிர்பார்க்கறத விட அவங்க வந்து பண்ணும்போது அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணியிருந்த அவார்டு கிடைக்கல அதை விட அவங்க பார்ட்டிசிபேஷன் அவார்டு. அதே மாதிரி சார் நடராஜன் சார் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மேடையில இன்னைக்கு அரசியல் பேசுறதுக்கு, இன்னைக்கு அரசியல் மேடையில இவ்வளவு ஈக்குவலா லேடிஸ் உட்கார்றதுக்கு, லேடிஸா அரசியல் யாராலையுமே பேச முடியாது. இன்னைக்கு அந்த ஈக்குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பெண்களுக்குங்கிறது அது பெண்களுக்கே தெரியும். இல்ல இந்த மேடையில ஈக்குவலா அந்த காலத்துல எங்க தாத்தா காலத்துல எல்லாம் யாருமே பேச முடியாது. அரசியல் பேசினாலே தப்பும்பாங்க, ஏதோ தப்பான ஒரு விஷயம்ங்கிறாங்க. கண்டிப்பா சார். நான் இல்ல அவங்கதான் பேக் போன இருந்து அவரை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. இப்ப உமனா ஹஸ்பண்ட் அப்பா அண்ணன் எல்லாரும் பேக் போன், அதே மாதிரி அவருக்கு அவங்க ஒய்ஃப் இஸ் பேக் போன். அதுதான் எந்த இடத்துலயுமே ஈக்குவல் பேலன்சிங்ல இருக்கும் போது லைஃப் ஃபர்ஸ்ட். ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு அழைப்பாளர்களாக நடத்தி கொடுத்த துணை மேயர் அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் தொழில் முனைவோர் இந்த ஸ்டால் அமைத்த அனைவருக்கும், மைக் செட் அமைத்தவர்களும், நம் பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் நம்ம நலசங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து வாசல்ல வந்து மாடு ஆடு அவங்களுக்கெல்லாம் தண்ணி இந்த வெயில் காலத்தில் தேவைப்படும் இல்லையா, குருவி அதுகளுக்கு வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம். இது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஒன்று பெரிய சைஸ் இருக்குது, ஒன்று சின்ன சைஸ் இருக்குது சார். அது வந்து ஃப்ரீ தான் சார். அது வந்து ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு யாருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், அவங்க வீட்டு வாசலில் வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் ஃபார்ம் கொடுங்க, நாங்கள் வேண்டிய இது யூடியூப்பில் வந்துடும். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி.